அக்பர், பீர்பாலுடைய கதைகள பார்த்துட்டு இருக்கோம். அதுல பீர்பால் வந்து அந்த அரண்மனையில அமைச்சரா இருந்தாரு. அவருக்கு நிறையா வழக்குகள் வரும். அப்படிதான் ஒரு 3, 4 வழக்கு வந்திருக்கு. அத எப்படி அவரு தீர்வு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். வாங்க. முதல்ல வழக்கு எண்ணெய் கடைக்காரரும், கறி கடைக்காரரும். ஒரு நாள் பீர்பால் கிட்ட எண்ணெய் கடைக்காரரும், கறி கடைக்காரரும் வந்திருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் மொறச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கறி கடைக்காரர் கையில ஒரு பணப்பை இருந்துச்சாம். அத பார்த்துட்டு இருந்த பீர்பால் கிட்ட 2 பேரும் வந்து சொன்னாங்களாம். முதல்ல கறி கடைக்காரர் சொன்னாராம், பீர்பால், நான் என் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இந்த எண்ணெய் கடைக்காரர் உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டுட்டு என் கடைக்குள்ள வந்தாரு. அப்ப என்னுடைய ஜாடிய பார்த்தேன். அதுல எண்ணெய் கம்மியாவே இருந்துச்சு. சரி இரு, நான் போய் என் ஜாடிய சுத்தம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் ஜாடிய சுத்தம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இந்த எண்ணெய் கடைக்காரர் என்னுடைய துணிப்பைய அங்க கல்லாமல வச்சிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு. நான் பின்னாடியே போய் துரத்தி பிடிச்சு அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அடுத்தது பீர்பால் எண்ணெய் கடைக்காரரை பார்த்தாராம். எண்ணெய் கடைக்காரர் சொன்னாராம், ஐயா இது என்னுடைய பணப்பை தான். நான் இதை எடுத்துக்கிட்டு தான் கடைக்குள்ள போனேன். இவரு இந்த பணப்பைய பார்த்தோன்னே என்னை அடிச்சு இந்த பணப்பைய புடுங்க பார்த்தாரு அப்படின்னு சொன்னாராம். பீர்பாலுக்கு இது ரொம்பவுமே வந்துட்டு குழப்பமா இருந்துச்சாம். பீர்பாலுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். சரி, அப்புறம் பீர்பால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு காவலாளிய கூப்பிட்டு, நீங்க போய் ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணிய ஊத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி காவலாளிகளும் ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணிய ஊத்தி கொண்டு வந்தாங்களாம். அதுல அந்த துணிப்பைய பீர்பால் போட்டாராம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பக்கத்துல போய் பார்த்துட்டு, குற்றவாளி இந்த கறிக்கடைக்காரர் தான், அவரை கைது பண்ணுங்கன்னு காவலாளி கிட்ட சொன்னாராம். எல்லாரும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது பொய் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கறிக்கடைக்காரர் கத்துனாராம். சுத்தி இருக்கவங்களும் எப்படி பீர்பால் நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப எல்லாத்தையும் போய் அந்த பாத்திரத்தை பார்க்க சொன்னாராம் பீர்பால். அந்த பாத்திரத்துல எண்ணெய் அதிகமாக இருந்தது. அது வந்து சுடு தண்ணி பட்டோன்னே மிதந்துகிட்டு இருந்துச்சாம். அப்பதான் பீர்பால் சொன்னாராம், கண்டிப்பா இந்த பை எண்ணெய் கடைக்காரர் தான் இருக்கணும். அதனாலதான் இதுல நிறைய எண்ணெய் இருக்குது. எண்ணெய் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். இதை கேட்ட அனைவரும் பீர்பாலை பாராட்டினாங்களாம். 2வது வழக்கை பத்தி பார்க்கலாம் வாங்க. பீர்பால் கிட்ட தாஸ், ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருந்தாங்களாம். அதுல தாஸுங்கிறவரு பீர்பால் கிட்ட போய் சொன்னாராம், ஐயா நாங்க 2 பேரும் பக்கத்து நிலத்துக்காரங்க. என்னுடைய நிலத்துல நான் வந்து மாங்காய் மரத்தை வச்சிருந்தேன். அது வளர்ந்து பின்னால அவர் நிலம் பக்கம் போயிடுச்சு. ஆனா அந்த மரத்தினுடைய பெரும்பாலான பகுதி என் நிலம் பக்கம் தான் இருக்குது. அதனால அந்த மாங்காய் மரம் எனக்கு தான் சொந்தம். அதுல இருக்கிற மாம்பழங்களும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொன்னாராம். ராஜ் வந்துட்டு சொன்னாராம், ஐயா அவர் சொல்றது உண்மைதான். ஆனா அந்த மரத்தை நட்டது நானு. ஆனா அந்த மரத்துடைய பெரும்பாலான பகுதிகள் அங்கதான் இருக்குது. அவருடைய நிலத்து பக்கம் தான் இருக்குது. அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதனால இந்த மாம்பழம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொன்னாராம். பீர்பாலுக்கு இதுவும் குழப்பமா இருந்துச்சாம். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். சரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டாராம். நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சுட்டு இந்த பக்கம் 2 காவலர்கள் கூப்பிட்டு, நீங்க போய் தாஸ் கிட்டையும் ராஜ் கிட்டையும் உங்க நிலத்துல இருக்கிற மாங்காய் மரத்துல இருக்கிற மாம்பழத்தை திருடர்கள் பறிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவங்க 2 காவலாளிகளும் போய் 2 பேர்த்துக்கிட்டையுமே சொன்னாங்களாம். முதல்ல தாஸ் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தாஸ் சொன்னாராம், ஐயோ என்ன சொல்றீங்க? அப்படியா? இதை நம்ம இனிமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் சொன்னாராம், ஆனா இதை நான் தடுக்கணும்னா நினைக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. இப்ப நான் என்னுடைய முக்கியமான அலுவலகம் விஷயமா வெளில போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்து இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அடுத்தது அவங்க ராஜ் கிட்ட போய் சொன்னாங்களாம். அப்ப ராஜ் உடனே கம்பு எடுத்துக்கிட்டு யார் அதை பறிக்கிறாராங்க அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு வேக வேகமா நிலத்துக்கு ஓடி வந்து பார்த்தாராம். அங்க யாரும் இல்லைன்னு பார்த்தோன்னே சரி நம்ம வரதை பார்த்துட்டு தான் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவரு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு திருப்பி தன் வீட்டுக்கு போயிட்டாராம். இதை அந்த காவலாளிகள் வந்து பீர்பால் கிட்ட சொன்னாங்களாம். அப்புறம் பீர்பால் இருந்தாலும் தன்னால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு அடுத்த நாள் 2 பேரையும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு திருப்பி ஒரு தடவை கேட்டாங்களாம். திருப்பி 2 பேரும் அதையே சொன்னாங்களாம்.
அப்ப அந்த ராஜ் வந்து, "நான் தான் இந்த மரத்த நட்டேன். என்னுடைய குழந்தை மாரி 3 வருஷமா வளர்த்தேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "நான் ஆட்டுக்கிட்டயும், மாட்டுக்கிட்டயும் இருந்து இத காப்பாத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். தயவு செஞ்சு என்னோட மரத்த என்ட்ட குடுத்துருங்கன்னு" ராஜ் அழுவவே ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் பீர்பால் சொன்னாராம், "என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால நான் என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன்னா, இந்த மரத்துல இருக்க மாம்பழங்கள பறிச்சு 2 பேத்துக்கும் சரிசமமா குடுத்துட்டு, இந்த மரத்தையும் சரிசமமா வெட்டி விட்டுறலாம். ஏன்னா இந்த மரத்தால தான் எல்லா பிரச்சனையும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே தாஸ் வந்துட்டு உற்சாகமா, "அப்படியே பண்ணுங்க. நீங்க ரொம்பவே புத்திசாலியான அமைச்சர்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே ராஜ் வந்து கண்ணீர் பொங்க, "தயவு செஞ்சு அந்த மரத்தையும், அந்த பழத்தையும் அவருக்கே குடுத்துருங்க. ஏன்னா அந்த மரத்துடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். நான் அந்த மரத்தை நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த குழந்தை மாரி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு அந்த மரமும் வேணாம், அதுல இருக்கிற பழங்களும் வேணாம். ஆனா அந்த மரம் உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே பீர்பால் தாஸ கைது பண்ண சொல்லி சொன்னாராம். ஏன்னு எல்லாரும் கேட்டதுக்கு, "இவர் தான் மரத்தை உண்மையால நட்டவரு. மரத்துடைய உண்மையான உரிமையாளர். ஏன்னா அந்த மரம் தனக்கு கிடைக்கலனாலும் பரவால்ல. ஆனா அந்த மரம் உயிரோட இருக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்ப கண்டிப்பா உரிமையாளர் இவர் தான். இவருக்கு தான் அந்த மரம் சேரணும்னு" சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாராம் பீர்பால். வழக்கு 3 பத்தி பார்க்கலாம் வாங்க. அக்பருடைய சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசா. அவரால எல்லா இடத்துலயும் போய் நீதி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அவரே பல நீதிபதிகள ஒவ்வொரு ஊருக்கும் நியமிச்சிருந்தாராம். அப்படிதான் அதுல ஒரு நீதிபதி ரொம்பவே பேராசை பிடிச்சவரா இருந்தாராம். அவர் மக்கள் கிட்ட இருந்து நிறையவே ஊழல் பண்ணி பணங்கள வாங்கிட்டு இருந்தாராம். நிறையவே தவறான நீதிகளை பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருந்தாராம். இவருடைய அநியாயத்தெல்லாம் யாரும் அக்பர் கிட்ட போய் சொல்லலையாம். ஏன்னா இந்த நீதிபதி கொஞ்சம் செல்வந்தராம். அது இல்லாம ரொம்ப செல்வாக்கு நிறைஞ்சவராம். இவர பத்தி அக்பர்ட்ட போய் சொல்லி, அப்புறம் இவரு தனக்கு தண்டனை குடுத்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு யாரும் சொல்லலையாம். அப்பதான் ஒரு வயசான பாட்டி அந்த நீதிபதி கிட்ட போய் நின்னாங்களாம். நின்னு தங்கிட்ட இருக்கிற மூட்டைய குடுத்தாங்களாம். அதுல அது வந்து மூடப்பட்டிருந்துச்சாம். அதாவது சீல் செய்யப்பட்டிருந்துச்சாம். அவங்க சொன்னாங்களாம், "இந்த பை முழுவதும் தங்க நாணயங்கள் இருக்குது. இது ஒண்ணு தான் எனக்கு இருக்கிற சொத்து. எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல. நான் யாத்திரை போறேன். 2 மாசத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் போயிட்டு வரதுக்கு 3 மாசம் ஆனாலும் ஆகும், 6 மாசம் ஆனாலும் ஆகும். நான் திரும்பி வரும்போது எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். அதனால நீங்க இத பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த பைய அந்த நீதிபதிகிட்ட குடுத்தாங்களாம். அந்த நீதிபதியும், "கண்டிப்பா நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி குடுத்தாராம். அந்த பாட்டியும் சந்தோஷமா அங்கருந்து போனாங்களாம். இந்த நீதிபதியும் அத வாங்கி தன்னுடைய பெட்டியில வச்சுக்கிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டி வந்து தான் பைய கேட்டாங்களாம். இவரும் அந்த பைய குடுத்தாராம். அந்த பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா, ஏன்னா அந்த பை அவங்க குடுத்த மாரியே இருந்துச்சாம். மேல சீலும் உடைக்கப்படாம இருந்துச்சாம். அந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமா. நன்றி சொல்லிட்டு அந்த பைய வாங்கிட்டு போயிட்டாங்களாம். வாங்கிட்டு போய் வீட்ல தொறந்து பார்த்தாங்களாம். அப்பதான் அந்த பாட்டிக்கு பெரிய அதிர்ச்சியாம். ஏன்னா அந்த மூட்டைக்குள்ள பணத்துக்கு பதிலா வெறும் கற்கள் தான் இருந்துச்சாம். இந்த பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அந்த நீதிபதிய கேட்கலான்ட்டு போனாங்களாம். ஆனா அந்த நீதிபதியோ அப்படியே மாத்தி சொன்னாராம். "நீ குடுத்த மாரி திருப்பி குடுத்துட்டேன். உள்ள என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பேராசை பிடிச்ச கிழவியே, நீ தான் வந்துட்டு இதுக்குள்ள கல்ல வச்சு குடுத்துட்டு, தங்கம் இருந்துச்சு அத நான் திருடிக்கிட்டேன்னு பொய் சொல்ற. தங்கத்துக்கு ஆசைப்படுற. என் மேல பழி தூக்கி போடுற." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். உடனே அந்த பாட்டி நடுத்தெருல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த பக்கம் வழியில போன ஒருத்தரு, "அக்பர்கிட்ட போய் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த பாட்டியும் போய் அக்பர்கிட்ட இந்த மாரி சொன்னாங்களாம். ஆனா அக்பருக்கு இது எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியலையாம். ஏன்னா இந்த பாட்டி குடுத்தது பொற்காசுகள் தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதே மாரி அந்த நீதிபதி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ரொம்பவே குழப்பமான அக்பர் வேற யார கூப்பிடுவாரு? பீர்பால தான் கூப்பிடுவாரு. பீர்பால கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த வழக்க ஒப்படைச்சிட்டாராம். அந்த வழக்கு பீர்பால் கிட்ட போச்சாம். பீர்பாலுக்கும் குழப்பமா இருந்துச்சாம். இருந்தாலும் அவர் கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம். அப்புறம் அவரு அக்பர் கிட்ட சொன்னாராம், "மன்னா கண்டிப்பா இந்த பைய சீல் உடைக்காம எப்படி எடுத்திருக்க முடியும் அப்படின்னா, கிழிச்சு தான் எடுத்திருக்க முடியும். கீழ் பக்கமா கிழிச்சு, அதுல இருக்கிற காசுகள்லாம் எடுத்து, அதுக்குள்ள கல்லெண்ணெய் பிரிப்பாங்க. அப்படிதான் எடுத்திருக்க முடியும். அப்ப அவங்களுக்கு ஒரு துணி தைக்கிறவங்களுடைய உதவி தேவை.
இப்ப அந்த துணி தைக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுட்டா, நாம சுலபமா இந்த வழக்க தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா அக்பர் சொன்னாராம், "இங்க தான் நெறைய துணி தைக்கிறவங்க இருக்காங்களே! நெறைய கடைகள் இருக்கே! யார நம்ம கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பதான் பீர்பால் சொன்னாராம், "இன்னைக்கு ராத்திரி நீங்க படுத்து தூங்கிட்டு, காலையில எந்திரிச்ச உடனே உங்க போர்வைய ஒரு பக்கமா நல்லாவே கிழிச்சு விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அக்பருக்கும் ஒண்ணும் புரியலையாம். இருந்தாலும் பீர்பால் சொல்ற மாரியே செஞ்சுட்டு, அவரு அரசவைக்கு வந்துட்டாராம். திருப்பி அன்னைக்கு ராத்திரி போய் பார்க்கும்போது, அந்த போர்வை கிழிக்கப்படாத மாரி அப்படியே இருந்துச்சாம். இத பார்த்த அக்பருக்கு ஆச்சரியமா அவர் பீர்பால கூப்பிட்டு சொன்னாராம். உடனே பீர்பால் அந்த வேலை செய்ற பெண்ணுகிட்ட போய் கேட்டாராம். "எதுக்கு இன்னைக்கு காலையில நீ அக்பருடைய போர்வைய கிழிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. "அமைச்சரே, அமைச்சரே அத நான் கிழிக்கல, நான் கிழிக்கல. அத எடுக்கும்போதே கிழிஞ்சு தான் இருந்துச்சு." அப்படின்னு சொன்னாங்களாம். "ஓ! கிழிஞ்சிருந்தது இப்ப எப்படி கிழியாத மாரி இருக்கு?" அப்படின்ட்டு பீர்பால் கேட்டாராம். அதுக்கு அந்த பெண் சொன்னாங்களாம், "நான் இத ஒரு துணி தைக்கிறவங்க கிட்ட குடுத்து தச்சேன். அவங்க இந்த மாரி கிழிஞ்ச தடயமே இல்லாம தச்சு குடுக்கறதுல ரொம்பவே சிறந்தவங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். "சரி அவங்க யாருன்னு காட்டுங்க எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் கேட்டாங்களாம். அவங்களும் காட்டுனாங்களாம். உடனே பீர்பால் அவங்கள புடிச்சிட்டு வந்து அரசவையில வச்சு, "இந்த மாரி இந்த நீதிபதி உங்ககிட்ட ஒரு துணி பைய குடுத்து தைக்க சொன்னாரா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனா, நான் தச்சு குடுக்கும்போது அதுல நெறைய கற்கள் தான் இருந்துச்சு. இவரு ஏன் இப்படி தைக்க சொல்றாருன்றது எனக்கு புரியல. ஆனா நான் தச்சு குடுத்துட்டேன் காசுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அக்பர் அந்த நீதிபதிய தண்டிச்சுட்டு, அவருக்கு மரண தண்டனை விதிச்சாங்களாம். நீதி காப்பாற்றப்பட்டுச்சாம்.